அருமை அருமை, ஃபர்ஸ்ட் கிளாஸ். தேங்க்ஸ். வணக்கம், நான் தான் ஷப்தீனா. வெல்கம் பேக் டு ஷப்தீனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன திண்டுக்கல்ல இருக்கோம். திண்டுக்கல் ரெசிபிகள் நிறைய ப்ரிப்பரேஷன் நம்ம பார்த்துடுறோம். அதை தொடர்ந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சட்டுன்னு வீட்டில் ஒரு 5லேருந்து ஒரு 8 நிமிஷத்தில் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபி சிக்கன் சாப்ஸு. சுட சுட வெள்ளைச்சாதத்தில் சிக்கன் கிரேவி மேலே ஊற்றி சாப்பிட்டோன்னா இந்த வார்த்தையில் வச்சுருக்கோம், இன்னும் அருமையாக இருக்கும். இந்த சிக்கன் சாப்ஸ் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் சிக்கன் சாப்ஸ்னு சொல்லலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டில் பிரியாணிக்கு எந்த அளவுக்கு ஃபேன் பேஸ் இருக்கோ அதே அளவுக்கு சிக்கன் சாப்ஸ்க்கும் ஃபேன் பேஸ் இருக்குது. மட்டன் சாப்பிடாமல் இருப்பாங்க, ஆனால் சிக்கன் சாப்பிடாம இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு சிக்கனுக்கு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுவாங்க. இந்த சிக்கன் சாப்ஸ் பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, மசாலா, எல்லா மசாலா மொத்தமாக போடுறது, அதை 5 நிமிஷம் வதக்குறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கனை போட்டு வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். அந்த மசாலா எவ்வளோ போடுறோம், எதுக்காக யூஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சு போகிறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா கொதிக்க வைக்கிறது, மசாலா வதக்கிறது எதுவுமே இல்லைங்க. கல்யாண வீட்டு ஃபங்க்ஷன் 5000 பேர் 10000 பேருக்கு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ரெசிபி தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். ரொம்ப டக்குன்னு ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான் இந்த ரெசிபி. இது வந்து ஒரு பேச்சுலர்ஸ் கிச்சனுக்கு சூட்டபிளான டிஷ். சமையல் முன்ன பின்ன தெரியாத கூட ஈஸியாக பண்ணலாம். இந்த ரெசிபி ஆல்ரெடி நான் பண்ணி முடிச்சுட்டு வந்து தான் இங்கே ஓப்பனிங் பேசிகிட்டு இருக்கேன். சப்பாத்தியோட சாப்பிட்டோன்னா சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டும் வந்து அந்தளவுக்கு பிரமாதமாக இருந்தது. இந்த ரெசிபி நம்மளுக்கு சொல்லித்தர போகிறவா இருக்கிற யாஷின். யாஷினை பற்றி உங்களுக்கு எல்லாருமே தெரியும். அந்த பேட்சில் சிக்கன் சாப்ஸ் எப்படி ரெடி பண்ணுறது நம்ம கேட்டு தெரிஞ்சு போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். வணக்கம் யாஷின், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்? இன்றைக்கி வந்து சார் வெட்டிங் ஸ்டைல் சிக்கன் சாப்ஸ் பண்ண போகிறோம் சார். ஓகே. மட்டன் பிரியாணிக்கு சைடிஷாக சிக்கனில் சைடிஷ் பார்த்தீங்கன்னா சிக்கன் சாப்ஸ் நாங்கள் பண்ணுவோம். செமி கிரேவியாக, கொஞ்சம் கிரேவியாக பண்ணால் ஒயிட் ரைஸ் சாப்பிடலாம். செமி கிரேவியாக தொட்டு சாப்பிட்ற மாதிரி பண்ண போகிறோம் சார். ஓகே. இந்த சிக்கன் சாப்ஸ் பண்ணும்போது நம்ம நார்மலாக வெங்காயம், தக்காளி எல்லாம் வதக்கி அதுக்கப்புறம் மசாலா போட்டு கம்ப்ளீட் பண்ணி எல்லாம் பார்த்துருப்பீங்க. இவராக சொன்னது சிக்கன் சாப்ஸ் வந்து நாங்கள் இப்படி பண்ண மாட்டோம், எல்லாமே ஒன்றா போட்டு சட்டுன்னு ஈஸியாக பண்ணுற மாதிரி மெத்தடில் சொன்னாங்க. அது என்னது ஆக்சுவலாக, அது எப்படி பண்ணுவாங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க, என்ன காரணம்? சிக்கன் சாப்ஸ் நம்ம பல்க் குவான்டிட்டி பண்ணும்போது என்ன செய்வோம் அப்படின்னா, நீங்கள் மசாலாவில் போட்டு வதக்கி போட்டு சிக்கன் போட்டிங்கன்னா சிக்கனை பெரட்டும் போது சிக்கன் நிறைய உடஞ்சு போயிடும். ஸோ நீங்கள் பல்க் குவான்டிட்டி பண்ணும்போது எல்லாத்துக்குமே சர்வ் பண்ணும்போது ஒரு சிக்கன் வெந்திருக்கு, ஒரு சிக்கன் வேகாமல் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு சிக்கன் ஃபுல்லாக உடஞ்சு போயிடும். இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா, சிக்கனை பல்க் குவான்டிட்டி பண்ணும்போது மஞ்சத்தூள் உப்பு மட்டும் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருவோம். அதுக்கப்புறம் எல்லா மசாலாவும் மொத்தமாக போட்டு அதை நல்லா வதக்கிடுவோம். ஒரு 5லேருந்து 10 லிட்டர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா வதக்குனதுக்கப்புறம் வேக வச்சு சிக்கன் தூக்கி போட்டுருவோம். போட்டால் தான் சிக்கன் உடையாமல் வரும், செமி கிரேவியாக வரும். அதாவது ஹாஃப் டன் சிக்கன். நம்ம ஹாஃப் பாயில் சிக்கன். ஓகே. இப்போ நம்ம கம்மியான குவான்டிட்டி பண்ணும்போது அப்படி பண்ண தேவை கிடையாது. மசாலா எல்லாத்தையும் மொத்தமாக போட்ட வேண்டியது. மசாலா அதாவது பார்த்தீங்கன்னா மசாலா வதங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். சிக்கன் சீக்கிரமாக வந்துடும், பட் மசாலா வதங்க கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் எல்லா மசாலா மொத்தமாக போட்டுற வேண்டியது. ஒரு 5 மினிட்ஸ் போட்டு லைட்டாக வதக்க வேண்டியது. வதங்கினதுக்கப்புறம் சிக்கனை போட்டோம் அப்படின்னா சிக்கன்லேருந்து வரக்கூடிய தண்ணி கீழே இறங்கி லைட்டாக கிரேவியாக மாறும். தண்ணி கக்கி நல்லா வேகும். தண்ணியோட வேக 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 அப்படியே மசாலா ஃபுல்லாக சிக்கனுக்குள்ளே இறங்கி அந்த சிக்கன் கிரேவி சூப்பராக இருக்கும். சிக்கன் சாப்ஸ் சூப்பராக இருக்கும். ஓகே ஓகே. அதாவது சட்டுன்னு பண்ணிடலாம். சட்டுன்னு பண்ணிடலாம். என்னோட அப்பா நான் எல்லாம் பேசி இருக்கும்போது இதுக்கு வந்து இன்னொரு பேர் கூட இருக்குது. அதாவது சட்டுன்னு பண்ணுறது சோம்பேறி சிக்கன் சொல்லுவாங்க. டக்குன்னு வந்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டு டக்குன்னு வதக்கி வீட்டில் பண்ணிவிடுவோம் அப்படி சொல்லி விளையாட்டாக பேசியிருந்தாங்க. ஸோ எனக்கு இப்போ தான் புரியுது, டக்குன்னு பண்ணுற மாதிரி இருக்குது. டக்குன்னு பண்ணிடுவோம். ஓகே. நம்ம நார்மலாக சாப்ஸ் சொல்லும் போது பர்டிகுலராக அந்த வெங்காயம் நல்லா வதக்கி அதுக்கப்புறம் மசாலா, சில பேர் அரைச்சி போடுவாங்க, மசாலா பவுடர் பண்ணி போடுவாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி எதனா இந்த ரெசிபிக்கு வந்து பவுடர் என்ன யூஸ் பண்ணுறோமா, எப்படி என்ன மாதிரி மசாலா யூஸ் பண்ணுறோம்? இதுக்கு செஃப் நம்ம வந்துட்டு இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம். திருச்சி தாண்டிட்டீங்கன்னாவே எந்த ஒரு நான்வெஜ் எடுத்தாலும் மேக்ஸிமம் சின்ன வெங்காயம் போட்டுருவோம். பெரிய வெங்காயம் போகிற மாதிரியே சின்ன வெங்காயம் போட்டுருவோம். அதை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா சோம்புத்தூள், சீரகத்தூள், பெப்பர், சில்லி சிக்கன் பவுடர். ஓகே. சில்லி சிக்கன் பவுடரில் இந்த வெரைட்டிஸ். இதை தவிர்த்து ஃப்ளேவருக்காக மல்லித்தலை, கருவேப்பிலை, புளிப்பு தன்மைக்காக தக்காளி, லெமன், இவ்வளோதான். எல்லாத்தையும் மொத்தமாக போட்டுற வேண்டியது. நல்லா 5 மினிட்ஸ் வதக்க வேண்டியது. அதுக்கப்புறம் சிக்கனை வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் போட்டு கழுவணும். சில சமயம் நிறைய பேர் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, சிக்கனை என்னதான் வேக வச்சாலுமே சக்கை அடிக்குது, ரொம்ப ஹார்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கேஸுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ 1 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கோன்னா ஒரு 2 லெமனை எடுத்து புளிஞ்சு விட்டு ஊற வச்சிடலாம். அப்படி இல்லைன்னா வீட்டில் வந்து வெள்ளைச்சோறு சமைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த கழனி தண்ணியை எடுத்து ஊற வைக்கலாம். கழனி தண்ணியில்
ஊற வச்சேன்னா சிக்கன் கொஞ்சம் சாஃப்டாக மாறும். ஓகே, சாஃப்ட்னஸ்க்காக. ஓகே, இன்னொன்று வந்து இது மாதிரி எனக்கு தெரிஞ்ச விஷயம், அந்த சிக்கன் வந்து நீங்கள் பிரியாணிலாம் பண்ணுறீங்க, ஒரு ஹைதராபாத் ஸ்டைலில் பண்ணுற பிரியாணிக்கோ இல்லை வேற என்ன ஃப்ரை பண்ணுற சிக்கன் ரெசிபியாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சால்ட் போட்டு ஒரு 1/4 மடங்கு சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 1 hour ரெஸ்ட் விட்டிங்கன்னா அப்போ என்னென்னா அந்த சிக்கன் ஃப்ரை பண்ணும்போதோ இல்லை இது மாதிரி ட்ரை ப்ரிப்பரேஷன் பண்ணும்போதோ ஜூஸியாக இருக்கும். ஆமாம் சார். இது வந்து நாங்கள் ஹோட்டலில் பண்ணுற ஒரு விஷயம். அப்படி இல்லைன்னா தயிரை ஊற்றி ஊற வச்சாலும் நல்லா சாப்பிட்டா. தயிர் ரைட்டு. நார்மலாக இது மாதிரி இந்த மெத்தட் பண்ணுவோம் செஃப். நம்ம வாங்கினது கொஞ்சம் இலசை தான் வாங்கியிருக்கோம். அதாவது ஒரு முழு கோழியே 1.5 கிலோ கீழே தான் இருக்க மாதிரி கேட்டு வாங்கியிருக்கோம். 2 கிலோ வாங்கியிருக்கோம். ஓகே. ஸ்கின் அவுட் பண்ணி வாங்கியிருக்கோம். சில பேர் ஸ்கின்னோட சாப்பிட்டா சாப்பிடலாம். நம்ம வந்து ஸ்கின் அவுட் பண்ணி தான் பொதுவாகவே நம்ம செய்வோம். அதுக்காக. சரி, ஓகே. இப்போ இந்த ரெசிபி தேவை நமக்கு பார்த்தலாமா? சொல்லிடலாம் சார். ஓகே, நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2 கிலோ அளவுக்கு கல்யாண ஸ்டைல் சிக்கன் சாப்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்க அப்படின்னா பூண்டு பேஸ்ட் 100 கிராம், இஞ்சி 75 கிராம், சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா 150 கிராம் அளவுக்கு, சில்லி சிக்கன் பவுடர் ஒரு 25 கிராம் அளவுக்கு, மிளகுத்தூள் 10லேருந்து 20 கிராம் அளவுக்கு தேவைக்கு ஆட் பண்ணிக்கோங்க, சீரகத்தூள் 10 கிராம், சோம்புத்தூள் 10 கிராம், தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு வாங்கி கட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு கைப்பிடி அளவுக்கான கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவுக்கான மல்லித்தலை, இதோட புளிப்புத்தன்மைக்காக ஒரு லெமன். இதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வின்னர் ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா 100லேருந்து 200 ml அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ இதான் ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஆமாம் சார். இப்போ நம்ம ஆரம்பிச்சலாமா? தாராளமாக ஆரம்பிச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் செஃப்? நம்ம அடுப்பு பற்ற வைக்க வேணாம். எப்படி கீ ரைஸ்க்கு அடுப்பு பற்ற வைக்காமல் எல்லா மசாலாவும் போட்டோமோ அதே மாதிரி இருக்கக்கூடிய எல்லா மசாலா இதில் போட்டுட்டு தான் நம்ம அடுப்பு பற்ற வைக்க போகிறோம். அப்படியா? ஆமாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஆயில் ஊற்றலாம், மசாலா போட என்ன வேணால் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் மொத்தமாக போட வேண்டியது, அடுப்பு பற்ற வைக்க வேண்டியது, அடி பிடிக்காமல் இருக்க ஒரு 200 ml அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி கிண்ட வேண்டியது, அதுக்கப்புறம் சிக்கன் தூக்கி போட வேண்டியது. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளானது. ஆரம்பிச்சலாமா? என்ன வேணும் ஃபர்ஸ்ட் ஆயில் ஊற்றலாம் சார். ஓகே, ஆயில் நாங்க. ஓகே, எதுக்காக வந்து இப்போ வந்து எண்ணெய் வந்து யூஸ் பண்ணுறோம்? ஆயில் இல்லாமல் நெய் இல்லாமல் நீங்கள் மசாலா போட்டிங்கன்னா என்ன ஆகும்? கீழே சட்டியில் அப்படியே உட்காந்துரும். ஓகே. ஆயிலோட நீங்கள் போட்டு கிண்டும் போது என்ன ஆகும் அப்படின்னா கீழே உட்காராது. அதுதான் மெயின். ஓகே. ரெண்டாவது சில நான்வெஜ் சில மீட்டுக்கு நீங்கள் என்ன செஞ்சு தான் ஆகணும்னா ஆயில் ஊற்றி தான் ஆகணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஃப்ளேவருக்காக சேர்த்து நம்ம வந்துட்டு ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் நல்லெண்ணெயும் யூஸ் பண்ணலாம், கடலெண்ணெயும் யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணலாம். தாராளமாக யூஸ் பண்ணலாம். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மெத்தட் பண்ணக்கூடாது. ஓகே. அது என்ன மெத்தடு? ஒன்றுல நல்லெண்ணெய் 10 நிமிஷம் காய விடணும். ஓகே. நம்ம இங்கே எண்ணெயிலே மொத்தமாக போடுறோம்ல, அது மாதிரி போடாமல் நல்லெண்ணெயை ஊற்றுனீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நல்லெண்ணெய் சூடு ஆனால் தான் அதோட ஃப்ளேவர் வரும். ஓகே. என்னைக்கு வித்தியாசம் இருக்குது? கண்டிப்பாக இருக்குது. சரி, ஓகே. நல்லெண்ணெய்க்கு மட்டும் அப்படியே இருக்குது. அது பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போ போட்டாச்சு. இதுலேயே இஞ்சி பூண்டு போட ஆரம்பிச்சு. இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் மொத்தமாக ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏன் வந்து ரீஃபைண்டல் ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னா நாங்கள் பல்க் குவான்டிட்டி எப்போவுமே ரீஃபைண்டல் தான் யூஸ் பண்ணுவோம். அதோடைய ஃப்ளேவர் நல்லா இருக்கும். நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் வந்து இந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் அந்த மாதிரிலாம் சாப்பிட்டு பழகிருப்பீங்க. இந்த ஆயில் ஃப்ளேவர் தெரியாது. தெரியாது. ஆக்சுவலி நல்லெண்ணெயில் அந்த நல்லெண்ணெய் ஆயில் ஃப்ளேவர் தெரியும். பொதுவான மேரேஜுக்கு சொல்கிறேன். ஆமாம், கண்டிப்பாக. ரைட்டா? ஆமாம். நீங்கள் பெப்பர் சிக்கன் பண்ணிங்கன்னா கம்பல்சரி நல்லெண்ணெய் ஊற்றி தான் ஆகும். ஏன்னா பெப்பர் சிக்கன் எடுத்து கொடுக்குறது நல்ல ஃப்ளேவர் தான். பட் இந்த சிக்கன் சாப்ஸுக்கு எல்லாமே மிக்சடாக இருக்கணுமே தவிர்த்து எதுவுமே செப்பரேட்டாக தெரியக்கூடாது. எப்படி பிரியாணியில் எல்லா மசாலாவும் சேர்ந்து தெரியுதோ அதே மாதிரி சிக்கன் சாப்ஸில் எல்லா மசாலாவும் சேர்ந்து தெரியணும். எக்காரணத்தை கொண்டும் தனியாக எதுவுமே செப்பரேட்டாக தெரியக்கூடாது. இப்போ நம்ம மசாலா போடலாம். செஃப், நம்ம இஞ்சி போட்டாச்சு. இதுக்கப்புறம் பூண்டு போடணும். எப்போவுமே இஞ்சியை விட பூண்டுடைய குவான்டிட்டி அதிகமாக இருக்கும். அதை நம்ம எந்த ரேஸ் தான் நம்ம எடுத்துருக்கோம். 2 சம அளவில் போட்டோம்னா இஞ்சியோட காட் அடிக்க ஆரம்பிச்சிடும். அது 2 விதமான இஞ்சி இருக்குது. புது இஞ்சி, பழைய இஞ்சி. இது புது இஞ்சி. அதாவது கம்மி பண்ணணும். பழைய இஞ்சி தான் குவான்டிட்டி அதிகப்படுத்தணும். ஏன்னா பழைய இஞ்சி என்ன ஆகும்னா கழிவுகள் நிறையா வரும். கழிவு பார்த்தீங்கன்னா 10லேருந்து 30 கிராம் போயிடும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? அது குவான்டிட்டியை அதிகப்படுத்தணும். ஓகே. புது இஞ்சிக்கு குவான்டிட்டி கம்மியாக போட்டோம். புரியுது. ஓகே. அடுத்து பூண்டு போட்டுதான் செஃப். இது வந்து பெரிய பல்லு பூண்டு செஃப். இதுவே நீங்கள் வந்து மலைப்பூண்டு வாங்கினீங்க அப்படின்னா இதோட ரேஷியோ குறைச்சிக்கலாம். இங்கே நம்ம 100 கிராம் எடுத்துருக்கோம். மலைப்பூண்டு யூஸ் பண்ணினா 75 கிராம் எடுத்தால் போதும். ஏன்னா அதோடைய காட்டு நல்லா இருக்கும், அதோடைய ஃப்ளேவர் நல்லா இருக்கும். அதுக்காக இதை விட அது கொஞ்சம் காட்டு அதிகமாக இருக்கும். அதுக்காக ஓகே. இப்போ பூண்டு போட்டுடலாம். சரி. அடுத்தது சின்ன வெங்காயம் போடலாமா? போடலாம். சின்ன வெங்காயம் என்ன காரணம் இது மாதிரி அரைச்சி யூஸ் பண்ணுறதுக்கு? செஃப், சின்ன வெங்காயம் முழுசாக போட்டிங்க அப்படின்னா அது வெந்து இறங்குற ஃப்ளேவர் லேட் ஆகும். பட் பேஸ்ட்டாக அரைச்சிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். அதுக்காகத்தான் முதலே சொன்ன மாதிரி எல்லா மசாலா மொத்தமாக போட்டிருக்கோம். அதனால இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம். இல்லை நீங்கள் முழுசாக போகணும் அப்படின்னா ஆயிலில் சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கி பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கிட்டு தான் நீங்கள் மசாலா போடணும். ஓகே. அதனால இந்த மெத்தடாலஜி பார்த்தீங்கன்னா இப்படி தான். இது ரொம்ப சிம்பிள் ரெசிபினால இப்படி பண்ணுறோம். இன்னொன்று அந்த சிக்கன் அந்த சாப் சொல்லும் போது அந்த மசாலா வந்து உங்களுக்கு அந்த நல்ல சேஸ் வரும். எல்லாமே மசாலா மிக்ஸ்டாக இருக்கும். கெட்டி தன்மையாக இருக்கும். கரெக்ட். சிக்கனோட மிக்ஸ்டாக இருக்கும். அதான் சொன்ன மாதிரி எதுவுமே தெரியக்கூடாது. ஒரு சின்ன வெங்காயமாக தான் தெரியக்கூடாது. சின்ன வெங்காயம் தெரிஞ்சு அது பள்ளிப்பாளையம் சிக்கன் மாதிரி ஆயிடும். சின்ன வெங்காயம் முழு மிளகாய் தெரிஞ்சு அது பள்ளிப்பாளையம் சிக்கன் மாதிரி ஆயிடும். ஓகே. ஸோ சிக்கன் சாப்ஸுங்கிறது எல்லா மசாலா மிக்ஸ்டு இருக்கக்கூடியது. அதனால தான் நம்ம வந்து பேஸ்ட்டாக அரைச்சிப்போம். ஓகே. இங்கே பாருங்க, இந்த வெங்காயம்
நல்லா நைஸாக அரைச்சிருக்காங்க. கட் பண்ணுறது நிறைய பேர் கஷ்டப்படுவாங்கல்ல, அந்த டைமில் இந்த மாதிரி ஈஸியாக அரைச்சிடலாம். ஆமாம் சார். ஆனால் அரைக்கும் போது வந்து அந்த தண்ணி சாரை அவுட் பண்ணுறாதீங்க. அதாவது அரைச்சி முடிச்ச பிறகு சில பேர் லைட்டாக அந்த கழுவி அப்படி வெளியே ஊற்றுவீங்க. ஆனால் இதோட யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப அதிகமாக தண்ணியும் இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்காரு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம். செஃப் இதை நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும். ஏன்னா நம்ம பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா திப்பியாக அரைப்போம். பட் இங்கே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருந்தது நான் முதலே சொன்ன மாதிரி மசாலா எல்லாமே மிக்ஸ்டாக தெரியும், எதுவுமே தனியாக செப்பரேட்டாக தெரியாது. அதுக்காக நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இது நம்ம போட்டுக்கலாம். ஓகே. செஃப் முக்கியமான மசாலா இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் போட்டோம். இதுக்கப்புறம் பவுடர் மசாலா ஆட் பண்ணுது. பவுடர் மசாலா ஆட் பண்ணிடலாம். என்ன போடுறோம்? ஃபர்ஸ்ட் வந்துட்டு சில்லி சிக்கன் பொடி எடுத்துருங்க. எது இதுவா? ஃபர்ஸ்ட் ஒன் சோப்பா இருக்கு பாருங்க. ஓகே. ஸோ இந்த ரெடிமேடாக கிடைக்கிற அந்த ரெடிமேட் கடையில் நம்ம வாங்கினது தான் பண்ணியிருக்கோம். ஓகே. டன். சில்லி சிக்கன் பொடி போட்டாச்சு செஃப். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெப்பர் போடலாம் செஃப். அடுத்து சீரகப்பொடி. சீரகப்பொடி பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ ஃப்ளேவரான ஒரு ஸ்பைசஸ் கரெக்டாக. இந்த சீரகத்தை நீங்கள் முழுசாகவும் போடலாம், அப்படி இல்லைனா வறுத்து போடலாம், அப்படி இல்லைனா பவுடர் ஆக்கி போடலாம். நம்ம இங்கே சாப்ஸுங்கிறதுனால வறுத்து பவுடர் ஆக்கியிருக்கோம். முழு சீரகமாக வாங்கி அதை வறுத்து பவுடர் ஆக்கியிருக்கு. இப்போ நம்ம போட்டுடலாம். சரி, ஓகே. அப்புறம் அடுத்து சோம்பு போடணும் செஃப். சோம்பு அதே மாதிரி தான். இதை நீங்கள் வந்துட்டு முழு சோம்பாவும் போடலாம், பவுடர் அரைச்சும் போடலாம். நம்ம பவுடர் அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். ஓகே. இந்த இடத்துல வந்து சில்லி சிக்கன் பவுடர் வந்து அந்த டேஸ்ட்டாக கொடுக்குறோம். பெப்பர் வந்து காரத்தன்மைக்கு, சீரகம் சோம்பு வாசனைக்காக யூஸ் பண்ணுறோம். சில்லி சிக்கன் பொடி பார்த்தீங்க அப்படின்னா கலர் நல்ல சிவப்பு கலந்த க்ரீனாக வரும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு அது. பெப்பர் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த காரத்தன்மைக்காக. ஃபைனலாக என்ன செய்வோம்னா சிக்கன் சாப்ஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் காரம் பத்தலைன்னா பெப்பர் தான் நாங்கள் ஆட் பண்ணுவோம். நீங்கள் அந்த இடத்துல சில்லி சிக்கன் பொடி ஆட் பண்ண முடியாது. ஸோ இனிஷியலாக நீங்கள் சில்லி சிக்கன் பொடி ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது எண்ணெயோட வதங்கும் போது கலரை எடுத்து கொடுக்கும். ஓகே. அதுக்காக தான் சில்லி சிக்கன் பொடி அதில் ஆட் பண்ணி. இந்த இடத்துல இந்த சில்லி சிக்கன் பொடி இல்லை, இதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் இருக்க அந்த குழம்பு தூள் யூஸ் பண்ணலாமா? குழம்பு தூள் யூஸ் பண்ணி அந்த சிக்கன் சாப்ஸ் வராதுல, டேஸ்ட் வராது, இந்த டேஸ்ட் வராதுல. அப்போ நீங்கள் என்ன பண்ணலன்னா ஒரு வேளை வீட்டில் எதுவுமே இல்லைன்னா வெறும் மிளகாத்தூள் மட்டும் போடுங்க. வெறும் மிளகாத்தூள் மட்டும் போட்டுட்டு இந்த பெப்பரை ஏற்றி விட்டுருங்க. மிச்சம் கூடிய ஸ்பைசஸை நீங்கள் ஏற்றி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டேஸ்ட் வந்துடும். சரி, இப்போ நம்ம சோம்பு போட்டோம் செஃப். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி போட்டுக்கலாம் செஃப். தக்காளி போட்டுட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லியும் கருவேப்பிலையும் போட்டுலாம், அது ஃப்ளேவருக்காக. அது எண்ணெயில் வதங்கும் போது அதோடைய ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அதுக்காக தான். ஏன்னா இது புது அனுபவம் எனக்கு. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு குக் பண்ணுறது டக்குன்னு பண்ணிடலாம். கண்டிப்பாக. அதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சமையலில் வந்து சண்டை போடுறவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து ஃபீட்பேக் பண்ணுங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு பேச்சுலர்ஸ் கிச்சனுக்கு சூட்டபிளான டிஷ். ஆக்சுவலாக நான் வந்துட்டு எம்இ படிக்கும்போது காலேஜில் இம்மீடியட்டாக வந்துட்டு ரைஸ் வச்சுருவோம், காலேஜுக்கு போகணும், சிக்கன் சாப்பிடுங்க என்ன செய்வோம் அப்படின்னா இது மாதிரி மொத்தமாக பண்ணிடுவோம். எல்லா மசாலையும் போட்டுட்டு டக்குன்னு உடனே பண்ணோம் அப்படின்னா குளிச்சுட்டு வர கேப் ரெடி ஆயிடும். சரி, வச்சுலாங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஓகே. அடுத்து மல்லித்தூள். மல்லித்தூள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கொஞ்சமாக போட்டுட்டு ஃபைனலாக சிக்கன் சாப்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் மேலாப்பில் போட்டுக்கலாம். ஓகே. ஓகே. அடுத்தது செஃப் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டு ஐட்டம் ஆட் பண்ண போகிறோம். ஒன்று வந்து உப்பு, இன்னொன்று புளிப்பு தன்மைக்காக லெமன். லெமன் பார்த்தீங்கன்னா புளிப்பு தன்மை மட்டும் கிடையாது, சிக்கனை சாஃப்டாக ஆக்கி கொடுக்கும். அதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோம். ஓகே. ஒரு சிக்கன் சாஃப்ட்னஸ்க்கு யூஸ் பண்ணுறது லெமன் யூஸ் பண்ணுறோம். ஆமாம். மசாலாவே போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா இதில் வந்து லெமன் ஊற்றிடுவோம். நீங்கள் லெமன் ஊற்றலாம், அப்படி இல்லைன்னா தயிர் ஊற்றலாம். ரெண்டுமே ஊற்றலாம். பட் தயிர் ஊற்றிங்கன்னா குவான்டிட்டி அதிகமாக ஊற்றுற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2 கிலோ அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு 200 ml அளவுக்கு தயிர் ஊற்றுற மாதிரி இருக்கும். அதை நம்ம ஒரு லெமன்லேயே நம்ம அட்டைன் பண்ணிடலாம். ஓகே. ஆனால் தயிர் வீட்டில் இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கலாம், லெமன் யூஸ் பண்ணுறோம், யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. நல்ல விஷயம். ஆப்ஷன் உங்கள் கையில் கொடுத்துருக்கோம், நீங்கள் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். செஃப் நம்ம லெமன் புளிஞ்சு விட்டுறலாம். ஒரு பழம் எடுத்து 2 அறுத்து புளிஞ்சு விட்டுருவோம். அதாவது பாதி லெமன் புளிஞ்சிருக்கும். 2 கிலோக்கு ஒரு பழம் கணக்கு. சரி. கொஞ்சம் பெரிய பழமாக இருந்தால் அரை பழம், சின்ன பழமாக இருந்தால் ஒரு பழம். இது வந்து மீடியம் சைஸ் பழம் தானே, ஒரு பழம் ஊற்றிக்கலாம். சரி, ஓகே. ஓகே. சிக்கன் நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு இது எலுமிச்சை பழம் ஜூஸ் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது உப்பு. நீங்கள் சொன்ன மாதிரி பர்டிகுலர் ரெசிபியோட எல்லாமே போட்டோம். ஒன்றே ஒன்று மட்டும் தான் பெண்டிங், உப்பு. உப்பை மட்டும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுப்பு பற்ற வச்சுட்டு மசாலா வதக்கிட்டு சிக்கன் போட்டோம். சரி. உப்பு வந்துட்டு இனிஷியலாக கம்மியாக ஆட் பண்ணணும். எல்லாமே போட்டாச்சுங்க, வேற எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் போட்டாரு இல்லை? ஆமாம், எல்லாம் போட்டாச்சு. சிக்கன் மட்டும் பெண்டிங். ஓகே. அவரை கொஞ்சம் வெயிட் பண்ண வைப்போம், மசாலா வதக்கம் போட்டுடலாம். இப்போ நம்ம அடுப்பை வச்சிடலாம். ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ இதை என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு 100லேருந்து 200 ml வாட்டர் ஆட் பண்ணணும். இல்லைன்னு அப்படின்னு என்ன ஆகும்னா கீழே உட்கார ஆரம்பிச்சிடும். நான் இங்கே வடச்சட்டியில் பண்ணுறதுனால மேக்ஸிமம் உட்காராது.
இதுவே வீட்டில் வந்து ஒரு சாதாரண ஃப்ளாட் பாத்திரத்தை சமைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா உட்கார ஆரம்பிச்சிடும், அதாவது அடிபிடிக்க ஆரம்பிச்சிடும், மசாலா கீழே வந்து உட்கார ஆரம்பிச்சிடும். அதனால் என்ன செய்யுங்க அப்படின்னா 100லேருந்து 200 ml அளவுக்கு நான் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதோட சேர்த்து வதக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். சரி, நம்ம ஆட் பண்ணிடலாம். அது என்ன 200 ml தான் இருக்கணுமா? இல்லை செஃப், 100லேருந்து 200 ml இருக்கலாம். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா சிக்கனை நம்ம வந்துட்டு வேக வைக்கல, இதில் போட்டு தான் வேக வைக்க போகிறோம். வேக வேக சிக்கன் என்ன செய்யுன்னா தண்ணி கக்க ஆரம்பிக்கும். நீங்கள் பார்ப்பீங்க, உங்களுக்கு தெரியாதுல்ல செஃப், உங்களுக்கு தெரியாதா? மக்களுக்கு தெளிவாக சொல்லலாம். மக்களுக்கு தெளிவாக சொல்லுங்கிறதுக்காக சிக்கன் நம்ம போட்டோம்னா சிக்கன் வேக வேக தண்ணி கக்க ஆரம்பிக்கும். ஒருவேளை நீங்கள் தண்ணி இங்கே அதிகமாக ஊற்றிட்டீங்க என்ன ஆகும் அப்படின்னா அதுவும் சேர்ந்து கக்கி சிக்கன் ஃபுல்லாக வெந்து உடஞ்சு போயிடும், உடஞ்சிரும். இன்னொன்று பிரஸ்ட் பகுதி, அதாவது மார்பு பகுதி இருக்குல்ல, அதெல்லாம் வந்து சக்க மாதிரி ஆகிடும். ஆமாம், ரொம்ப நேரம் வேக வேக தொட பகுதியெல்லாம் கொஞ்சம் பேலன்ஸ் ஆகும். ஆனால் அந்த மார்பு பகுதியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வேக வேக சக்க மாதிரி ஆகிடும். சக்க மாதிரி ஆயிடும், சிக்கன் நிறைய உடஞ்சு போயிருந்துச்சு. அதுக்காக வந்து நம்ம இப்படி பண்ணுறோம். சரி, ஓகேடா. இப்போ இதில் தண்ணி ஊற்றிருக்கோம்ல. ஆமாம் சார். இந்த மசாலா எவ்வளோ நல்லா கொதிக்கும் செஃப்? கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் அவ்வளோ ஊற்றிருக்கக்கூடிய எண்ணெய் லைட்டாக வெளியே கக்க ஆரம்பிக்கும். லைட்டாக கக்கின உடனே நீங்கள் சிக்கன் போட்டலாம். நீங்கள் ரொம்ப வதக்க தேவையில்லை. ஏன்னா ரொம்ப வதக்குனீங்கன்னா திரும்ப சிக்கன் வேறு வேகணும்ல. அப்போ நம்ம சொன்ன அந்த இனிஷியல் நம்மளுடைய அப்ஜெக்டிவே பிரேக் ஆயிடுதுல. குயிக்காக போடணும், சோம்பேறி சிக்கன் நம்ம சொல்லியிருக்கோம், பேச்சுலர் சிக்கன் நீங்கள் சொன்னீங்க, சீக்கிரம் முடியணும்ல. ஸோ அதனால பேச்சுலர் சிக்கன் சுக்கானே பேர் வச்சா. ஆமாம், பேர் வச்சலாம் செஃப். நீங்கள் வச்சிட்டீங்க, இனிமேல் அதை அப்படியே சொல்லிடலாம், மெனுவிலேயே கொடுத்துடலாம் அது மாதிரியே. செஃப் பாருங்க, என்ன லைட்டாக கக்க ஆரம்பிச்சு, சொன்ன மாதிரி லைட்டாக கக்க ஆரம்பிச்சு பார்த்தீங்களா? இந்த டைம் வந்தால் போதும். இந்த அளவுக்கு வந்தாவே நம்ம சிக்கனை போட்டோம் அப்படின்னா சிக்கன் போட்டு ஒரு பெரட்டு மட்டும் பெரட்டி விட்டுரும். சிக்கன் போடலாங்களா? போடலாம். இந்த சிக்கன் வந்து இந்த மஞ்சத்தூள்லாம் போட்டு வச்சிருக்கீங்களா? ஆமாம் செஃப். என்ன காரணம் இது? ஏன்னா இது எல்லாருக்கும் தெரியும், மக்கள் எல்லாம் தெரியும். பட் இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம சமையல் பண்ணும்போது நான் இது உங்களுக்கு வந்து ப்ரீஃப் பண்ணோம். அதாவது யாஷின் மூலியமாக நான் சொல்கிறேன். செஃப், மஞ்சத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கிருமி நாசினி. எப்போவுமே நீங்கள் மட்டனோ பீஃபோ மற்ற எந்த ஒரு மீட் எடுத்தாலுமே ஈஸியாக கெட்டு போகாது. பட் சிக்கன் சீக்கிரமாக கெட்டு போயிடும். ஸோ இந்த சிக்கனில் தான் அதிகப்படியான வந்துட்டு பாக்டீரியாஸ்லாம் ஸ்கின்ல உட்காரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை அழிக்கிறதுக்காக நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அந்த காலத்துல இருந்து எல்லாருமே மஞ்சத்தூள் போட்டு கழுவ சொல்லுவாங்க. மஞ்சத்தூள் போட்டு நம்ம கழுவிடணும். எதுக்குன்னா மசாலா இறங்குறதுக்காக. இப்போ நம்ம சிக்கன் போட்டுடலாம். ஓகே. தண்ணி வடிகட்டிட்டு போகணும். ஏன்னா நம்ம கழுவின தண்ணி இது இருக்கும். தண்ணியோட போட்டிங்க என்ன ஆகும் அப்படின்னா அகைன் இது சிக்கனில் வரக்கூடிய தண்ணி சேர்ந்து ரொம்ப ரொம்ப தண்ணியாக வர ஆரம்பிச்சு. அதனால் வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி லைட்டாக பிழிஞ்சு தான் நீங்கள் போடணும். ஓகே. இப்போ சிக்கன் வந்து நம்ம போட்டுட்டோம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக. சிக்கன் போட்ட உடனே நம்ம இமீடியட்டாக என்ன பண்ணோம் செஃப், கிண்டி விட்டுறணும். ஏன்னா நம்ம மசாலா வந்து இஞ்சி பூண்டு மசாலா போட்டு வதக்கி இருக்கோம். நம்ம கிண்டி விட்டாடி என்ன ஆகும்னா கீழே உட்கார ஆரம்பிச்சிடும். ஸோ சிக்கன் போட்ட உடனே லைட்டாக ஒரு கிண்டி இப்படி ஓகே நீங்கள் கிண்டி விட்டீங்கன்னா தான் என்ன ஆகும் அப்படின்னா கீழே உட்காராமல் இருக்கும். கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் லைட்டாக கொதிக்கட்டும். இந்த இனிஷியல் கண்டிஷன் முக்கியம். இந்த இனிஷியல் கண்டிஷன் நீங்கள் கிண்டிக்கிட்டே இருங்க. அப்போ தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா தண்ணி கக்கி வெளியே வரும். அப்படி இல்லாமல் நீங்கள் ஒரு சைடாக விட்டீங்கன்னா ஒரு சைடு வந்து ஒரு சைடு வேகாமல் இருக்கும். ஸோ லைட்டாக ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை இப்படி ஒரு 2 தடவை கிண்டி விட்டீங்க அப்படின்னு என்ன ஆகும் அப்படின்னா கரெக்டாக ப்ராப்பராக டிஸ்ட்ரிபியூட் ஆகி தண்ணி வெளியே கக்க ஆரம்பிச்சு. சரி, ஓகே. இப்போ அந்த சிக்கன் வெந்துட்டு இருக்கு, நல்லா வேகட்டும், அதுக்கப்புறம் காமிக்கிறோம். இதுக்கப்புறம் வேறு எதுவும் இல்லை, நல்லா வதக்கி அப்படியே அவ்வளோதான் செஃப். இல்லை தண்ணி யூஸ் பண்ணுறோமா? இல்லை செஃப், இல்லை. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தா உங்களுக்கே தெரியும் தண்ணி கக்க ஆரம்பிச்சிடும். அந்த தண்ணி வத்துற வரைக்கும் வேறு தான். சரி, ஓகே. இப்போ வந்து இந்த சிக்கன் வந்து ஒரு கரெக்டாக ஒரு 6-7 நிமிஷம் இருக்கும். நல்லா வெந்துருச்சு. ஆனால் வேகும் போது பார்த்தீங்கன்னா வேக அந்த பெப்பர் பவுடர்லாம் போடும் பார்த்தீங்களா, அது அப்படியே கலர் மாதிரி டார்க் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. சூப்பராக வந்திருக்கு. ஆமாம் செஃப், அதுக்கு தான் நான் சொன்னேன். சில்லி பவுடர் பார்த்து அந்த கலர் எடுத்து கொடுக்கறதுக்காக, பெப்பர் தான் அந்த காரத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக செஃப். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு, தெரியுதுங்களா? ஆமாம் ஆமாம், அந்த சிக்கன் நல்லா வெந்துருக்கு. சிக்கன் வெந்துருச்சு, எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த பக்குவத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா ஒரு சிக்கனை எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், சிக்கன் உண்மையிலேயே வெந்திருக்கா வேகலையா. ஏன்னா சிக்கன் நம்ம வாங்குறோம், ஒரு சிக்கன் வாங்கினா பிரச்சனை இல்லை. இப்போ 2 கிலோ 3 கிலோ 4 கிலோ வாங்கும்போது 2-3 சிக்கன் போட்டுவாங்க. ஒன்று இலசா இருக்கும், ஒன்று முத்துனதாக இருக்கும். இலசு நல்லா வெந்திருக்கு, முத்துனது வேகாமல் போயிடும். கடைசி நமக்கு தான் கெட்ட பேர் ஆகும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா 2 சிக்கனை எடுத்து உப்பு காரம் பாருங்கள், வெந்திருக்கா வேகலையான்னு பாருங்கள். வேகலைன்னா ஒரு 100லேருந்து ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணியை ஊற்றி வேக விடுங்க. அவ்வளோதான், மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது. இங்கே இதை பார்த்தீங்கன்னா தனியாக என்ன பிரிஞ்சு வந்தாவே ஐடென்டிஃபிகேஷன் அதான். மசாலா நல்லா வதங்கிருச்சுங்கிறது காரணமே என்ன மசாலா பிரிஞ்சு வரதா பிரிஞ்சு வந்துருச்சு. செஃப் பாருங்க, இது சிக்கன் சாப்ஸுங்கிறதுனால மசாலாவும் இருக்கணும், சிக்கன் இருக்கணும், தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். குழம்பு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கக்கூடாது, தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது பேர் செமி கிரேவின்னு சொல்லுவாங்க. செமி கிரேவி அளவுக்கு நம்ம எடுத்துட்டோம்.
இந்த மாதிரி தான் சாதத்துலேயும் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த சுட சுட வெள்ளை சாதத்தில் சிக்கன் கிரேவி மேலே ஊற்றி சாப்பிட்டோன்னா, அது இந்த மழை காலத்துக்கு சாப்பிட்டோன்னா இவ்வளோ வார்த்தையில் வச்சுருக்கோம், அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, ஓகே செஃப். நல்லா முடிஞ்சிருச்சுங்க. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பூ மாதிரி தள்ளி போடுற பாருங்க. அழகா சின்ன தட்டு எடுத்து வச்சுருக்கேன். அந்த மசாலாவோட விடுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த கொத்தமல்லி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகே. நம்மளுக்கு வந்து அந்த கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணால் தான் அது எனக்கு பிடிக்கும். ஓகே, விங்ஸோட சாப்பிட்டோம். ஓகே, தொடப்பகுதி, கைப்பகுதி எல்லாமே ஒரு பீஸாக தராது. இந்த மசாலா பாருங்கள், நல்லா சொன்ன மாதிரி ரொம்ப ட்ரைலாம் இல்லை, ஆனால் ட்ரை பண்ணலாம். தாராளமாக பண்ணலாம். இது செமி கிரேவியாக இருந்தால் தான் தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நைஸ் நைஸ். அப்பா கொதிக்குதே. ஒரு சின்ன பீஸ் எடுத்தாச்சு. இந்த மசாலாவும் ஸ்பூன் எடுத்து சாப்பிடலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸ், சூப்பர். ரொம்ப காரமாக சொல்ல முடியாது. ஆமாம், மைல்டு. சாதத்துக்கு நல்லாயிருக்கும், தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். நான் நினச்சேன் இந்த சாப்ஸ் நான் எக்ஸ்ட்ரீம் காரம், இந்த பெப்பர் மசாலா மாதிரி அதுவும் அதிகமாக காரம் இருக்குன்னு நினச்சேன். அந்த மாதிரி அப்படிலாம் இல்லை. சப்பாத்தியோட சாப்பிட்டோன்னா சூப்பராக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் மேக்ஸிமம் இப்படி தான் வைப்பாங்க. சப்பாத்தியோட சிக்கன் வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கலாம், அவ்வளோ அருமையாக இருக்கும். அருமை அருமை, சும்மா சொல்ல. வெரி குட். ரொம்ப காரம் இல்லை, அப்படி சாப்பிட்டுட்டே இருக்கலாம். சூப்பராக இருக்குது, எக்ஸலண்ட்டாக இருக்குது. மதியம் லஞ்சுக்கு இது கொடுத்துருந்தீங்கன்னா இன்னும் பிரமாதமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ ஸோ மச். ஒரு அருமையான சிக்கன் சாப்ஸ். அதாவது என் ஸ்டைலில் சொல்ல போனால் பேச்சுலர் ஸ்டைல் ஆஃப் சிக்கன் சாப்ஸ். ஆனால் மேரேஜும் இப்படி தான் பண்ணுவீங்களே? ஆமாம், மேரேஜ் ஸ்டைலுக்கு இப்படி தான். நான் முதலே சொன்ன மாதிரி பல்க் குவான்டிட்டினால சிக்கன் மட்டும் தனியாக வேக வச்சு எடுத்துருவோம். இதே மசாலா தான் வேக வச்சு எடுத்து போட்டு பிரட்டி கொடுப்போம். சரி, ஓகே, டன். தேங்க்யூ ஸோ மச். ஒரு அருமையான ரெசிபி சொல்லி கொடுத்தீங்க. உங்கள் நம்பர் தாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் ஜாஃபர் கேட்டரிங் பேகமூர் திண்டுக்கல் இருக்கும். நீங்கள் காண்டாக்ட் பண்ணக்கூடிய நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 7502029968. இன்னொரு நம்பர் இருக்குது 9443393951. ஓகே, ஆல்ரெடி வந்து யாஷனோட நம்பர் வந்து நம்ம எல்லா வீடியோவில் கொடுத்துருக்கோம். எதுக்காக நம்பர் தரேன்னா, உங்கள் வீட்டில் இன்கேஸ் எதனா ஒரு ஃபங்க்ஷனாக வருது, நல்ல ஒரு தரமான ஒரு பிரியாணி பண்ணணும், நல்ல ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணணுச்சுன்னா டெஃபினட்டாக உங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக், ஆனஸ்டான ஃபீட்பேக் கொடுங்க. அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் ஃபீட்பேக் நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் அடுத்த லெவலுக்கு நாங்கள் போக முடியும். எல்லா ரெசிபியும் சொல்லிட்டு வரேன், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி யாஷின் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் ரன் பண்ணுறாரு, அதோட லிங்க்கை நான் தரேன். ப்ளீஸ் நீங்கள் அவளையும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி ஒன்ஸ் மோர். தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு இடத்துல ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye. Take care.